ஒரு பூதம் கிணத்துக்குள்ளிருந்து வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியாக வந்த ராணியை பார்த்ததும் அந்த பூதத்துக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ராணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பூதம் ராணிக்கிட்ட போய் பேசிச்சு. ராணி பூதத்தை பார்த்ததும் பயந்து ஓடிடுச்சு. ராஜா கிட்ட சம்மதம் வாங்கி ராணியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அரண்மனைக்கு போச்சு. அரண்மனைக்கு போனதும் காவல்காரன் பூதத்தை உள்ளேயே விடலை. காவல்காரனை ஏமாத்திட்டு அரண்மனைக்குள்ளே உள்ளே போய் ராஜா கிட்ட கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டுச்சு. ராஜா, இந்த நாட்டை கூட உனக்கு நான் எழுதி தரேன், ஆனால் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அரண்மனையை விட்டு பூதம் வெளியே வந்துட்டு யோசிச்சு கொஞ்ச நாள் கழித்து வேற தோற்றத்தில் போய் ராணியை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ராணிக்கும் அது பூதம்னு தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து ராணிக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதை பார்க்க போன பூதம் அது குட்டி பூதங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. மற்றவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது குழந்தை மாதிரி தெரிஞ்சுது. இந்த குட்டி பூதம் தான் இந்த நாட்டையே ஆள போகிறான், எல்லாத்தோட ரத்தத்தையும் உறிஞ்சி சந்தோஷமாக வாழணும்னு பெரிய பூதம் ஆசைப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் போனதும் பூதம் தன் குணங்களை தான் பையனுக்கும் சொல்லி கொடுத்துச்சு. ராத்திரி நேரம் ஆனதும் 2 பூதங்களும் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வெளியே போயிடும். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளோட ரத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டி பூதம் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில் எல்லா குழந்தைய உடம்புலையும் காயமாக இருக்கிறத பார்த்து எல்லா ஜனங்களும் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. ராஜாவும் இதை யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய காவல்களுக்கு ஆள் போட்டார். 2 பூதங்களும் அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு குழந்தைகளோட ரத்தத்தை போய் குடிச்சிட்டு வரும். ஒரு நாள் குட்டி பூதம் அவங்க அப்பா கிட்ட எனக்கு மனுஷனோட இதயம் வேணும்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு ராத்திரி ஏதாவது குழந்தைகிட்ட இருந்து இதயத்தை எடுத்து கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லுச்சு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ராணி கேட்டதும் ரொம்ப அழுதா. இவங்க 2 பேரும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டா. இவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. அவங்க அப்பா கிட்ட இந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு இவங்க 2 பேரும் தான் காரணங்கிறதையும் சொன்னான். பூதங்களோட போட்டி போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது, அதுக்கான சமயம் வரட்டும், எப்படியாவது இந்த பூதங்களை ஒழிச்சு கட்டணும்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ராஜா அந்த பூதத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு திட்டம் போட்டார். ஊரே சேர்ந்து பொங்கல் கொண்டாடும். அந்த பொங்கல் அன்னைக்கு இவங்க 2 பேர்த்தையும் ஒழிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஊர் மக்கள் சில பேர்த்த கூப்பிட்டு மலை மேலிருந்து பானைகளை உருட்டி விட சொல்லி ராஜா சொன்னார். இந்த விளையாட்டை நம்மளும் விளையாடலான்னு ராணி குட்டி பூதத்தை கூப்பிட்டு போய் பானைக்குள்ள அடைச்சி மலை மேலிருந்து உருட்டி விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அப்பா பூதம் பையன் எங்கேன்னு கேட்டுச்சு. உன் பையனை பானைக்குள்ள அடைச்சி அனுப்பிட்டோம், முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோன்னு ராணி சொல்லிட்டு போயிட்டாங்க. மலை மேலேருந்து உருண்டு போடுற பானைகளில் தன் பையனை தேடிட்டே அந்த பூதமும் ஓடிடுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் தன் குழந்தைகளுக்கு இருந்த ஆபத்தெல்லாம் போயிடுச்சு, பூதம் ஒளிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊர் காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க. மலையிலிருந்து உருண்டு போன குட்டி பூதம் 2 நாள் கழிச்சு ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் விழுந்துச்சு. பானை உடஞ்சி வெளியே வந்த பூதம் அம்மா என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு கத்திட்டே வெளியே வந்துச்சு. வெளியே வந்த பூதம் புதுசாக இருக்கிற இடத்த பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தேடிச்சு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் மாட்டோட முதுகில் போய் உட்காந்துச்சு. அந்த மாடுக்கு கோவம் வந்து அந்த குட்டி பூதத்தை கீழே தள்ளி விட்டுருச்சு. இப்படியே ஒவ்வொரு மாடாக போய் உட்காந்துச்சு. எல்லா மாடுகளும் அந்த குட்டி பூதத்தை துரத்தி விட்டுருச்சு. கடைசியாக தூங்கிட்டு இருக்கிற ஒரு மாட்டோட கொம்பு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. தூங்கி எழுந்த மாடு, என்ன இன்னைக்கு நம்ம கொம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்குதே, நம்மளால் தலையை கூட அசைக்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த மாடு ரொம்ப நேரமாக தலையை அசைச்சு பார்த்துச்சு. ஆனாலும் அதனால ரொம்ப தூரம் அசைக்க முடியல, அது கொம்பு வெயிட்டாகவே இருந்துச்சு. மாடு தண்ணி குடிக்கிற குளத்துல பூதத்தோட உருவத்தை பார்த்ததும் இந்த கொம்பு வெயிட்டாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணமாக, ஒழுங்காக இறங்கி ஓடி போயிருன்னு சொல்லுச்சு. ஹேய் பூதமே, ஒழுங்காக கீழே இறங்கி போயிடு, என்னை கோவப்படுத்தாம. எனக்கு இந்த இடம்தான் ரொம்ப சௌரியமாக இருக்குது தூங்குறக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. நீ என் கொம்பில் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஒழுங்காக இறங்கி ஓடிடுன்னு சொல்லுச்சு. மாடு பேச்சை கேட்காம பூதம் கொம்புலையே உட்காந்து மாடை சாப்பிட விடாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு.
மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது எல்லா பொங்கலையும் பூதமே சாப்பிட்ருச்சு. மாட்டை இப்படியே தினமும் சாப்பிட விடாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாடு மைதானத்துக்கு போனது ரொம்ப வேகமாக துள்ளிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது. அந்த வேகத்தை பார்த்து பூதம் ரொம்ப பயந்துருச்சு. மாடே கொஞ்சம் அமைதியாக மெதுவாக போன்னு சொல்லிச்சு. உன்னை விரட்டுறது இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பே கிடச்சிருக்கு, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு வேகமாக ஓடிச்சு. வேகமாக போகிற மாட்டை அடக்கிறதுக்கு எல்லாரும் கொம்பை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொம்பு மேலே உட்காந்துருக்க பூதத்தை போட்டு எல்லாரும் அமுத்தவும் அந்த பூதத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மாடே கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பியா மாட்டியா? நீ வேகமாக ஓடுறதுனால எல்லாரும் என்னை பிடிச்சி கொல்ல பார்க்குறாங்க. உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் வேகமாகவே ஓடுறேன். என் கொம்பே உடஞ்சாலும் பரவாயில்ல, நீ என் கொம்புலேருந்து ஓடிப்போ அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு. எல்லாரும் மாட்டை அடைக்கிறேன்னு கொம்பை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பூதம் பயந்து விட்டதே போதுன்னு வேகமாக அந்த கொம்புலேருந்து பறந்து ஓடிருச்சு. பூதம் கொம்புலேருந்து போனதும் அந்த மாட்டுக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டி பூதம் மாட்டோட கொம்புலேருந்து தப்பிச்சு வந்ததே போதுண்டா சாமின்னு ஒரு மரத்து மேலே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும்னு நினச்சதுக்கு எனக்கே ஆபத்தாக போயிடுச்சு. மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினச்சோம்னா அந்த கஷ்டம் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.